பொதுவாக இங்கே சைக்காட்ரிஸ்ட்டுக்கும் சைக்காலஜிஸ்ட்டுக்கும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சிலர் கேள்வி கேட்பாங்க. சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னா டாக்டர். அவங்க வந்து எம்பிபிஎஸ் முடித்து அதுக்கப்புறம் எம்டி சைக்காட்ரிக், டிபிஎம் அந்த மாதிரிலாம் படிப்பாங்க. அவங்க வந்து மன ரீதியான மனநோய்க்கு மருந்து கொடுப்பாங்க. ஸோ மனநோய் தீவிரமாகும்போது சிலருக்கு வந்து மூளையில் நடக்கிற கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால் சில மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் சரியாகும். அப்போ சைக்காட்ரிஸ்ட் மனநல மருத்துவரை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இது மனநல ஆலோசகர் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா அதுலேயே கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க. அவங்க பார்த்தவங்க அப்படின்னா அவங்க டயக்னோஸ் பண்ணுவாங்க. தெய்வ திருமகள் விக்ரம் படத்தில் வந்து ஐக்யூ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது எல்லாமே கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு தான் பார்ப்பாங்க. டெஸ்டிங் டூல் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அது கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங், தெரப்பி இதெல்லாமே வந்து சைக்காலஜிஸ்ட்டு, சைக்கோதெரபிஸ்ட்டு பண்ணுவாங்க. இதுக்குன்னு தான் யூனிவர்சிட்டியில் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணி அதுக்காக படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ 3 கேட்டகரி. சைக்காட்ரிஸ்ட்டு மருந்து கொடுப்பாங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டுன்றவங்க ஏதாவது டெஸ்டிங் பண்ணணும், மன ரீதியான டெஸ்டிங் பண்ணணும்னா அது அவங்க பண்ணுவாங்க. சைக்காலஜிஸ்ட் வந்து கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி கொடுக்கலாம்.